தம்பி ஒரு நிமிஷம் சொல்லுனே. நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். முதல்ல என்னடானா பெட் எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தேன். இப்ப தலையணி பெட்ஷீட் கொண்டு போயிட்டு இருக்கேன். இது ஹாஸ்பிட்டல் நினைச்சியா இல்ல உங்க வீட்டுக்கு நினைச்சியா? நீ வேற ஏனே அவன் மச்சானுக்கு முடியல. க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேறயா? இங்க வந்து பார்த்தா அந்த பெரிய டாக்டர் அதனால தங்கன்னு சொல்லிட்டேன். சரி, ஆமா ஹாஸ்பிட்டல் தங்கி பாக்கணும்ல. அதான் நான் வேற இருக்கணுமா? நான் எனக்கு கீழே படுத்தலாம் முடியாது. சௌசாவே வளர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் படுக்க இருக்க. அப்ப பெட்டு கொண்டு போனலாம். இப்ப தலாணி ஆல்ரெடி இருக்கிறவங்களே எங்க படுக்குன்னு இடம் இல்லாம அங்கேயும் படுத்துட்டு இருக்காங்க. நீ இந்த பெட் எல்லாம் கொண்டு போனா எங்க படுப்ப? அட நீ வேற இதுக்காகவே நான் காலையில இருந்து பாத்துட்டேன். அந்த மூலையில இடம் இருந்துச்சு. அந்த மூலையில தானே? அது காலையில ஒருத்த வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. சொல்ற? ஆமா, துண்டு விரிச்சு படுத்து அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. சரி விடுங்க, நான் மச்சான் இருக்கேன்ல, கீழே இறக்கிடுவோம். யாரு மச்சான்? அவரு பேஷண்ட் ஆச்சு. அட போனே, நம்ம சேஃப்டி தானே முக்கியம். டேய் இறங்குடா. என்னங்க பேஷண்ட்டை கீழே தள்ளிட்டு அவன் ஏறி பெட்ல படுப்புன்னு சொல்றான். ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ்க்கே ஃபெசிலிட்டி இல்லைன்னு தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவன் வேற. எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய சம்பவம் வீடியோக்குள்ள இருக்கு. என்னடா அது ஹாஸ்பிட்டல் இவ்வளவு கூட்டமா இருக்கு? யார்கிட்ட போய் என்ன கேட்குறேன்னு தெரியலையே. அண்ணா என்ன ஐத்தியகாய், சாரிப்பா பார்த்துவானே, ஒரு ஏற்றி விட்டாப்பா. சாரிப்பா அண்ணே. அச்சனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். என் குழந்தை பிறந்தா ஸ்கூலுக்கு போயிருக்கா? ஏன்னா நீ வேற. அப்புறம் மச்சானுக்கு உடம்பு சரியில்லைன்னா மச்சானை கூப்பிட்டு வரணும்ல. கூப்பிட்டு வந்துருக்கேனே, அந்த ஓரமா உட்கார வச்சிருக்கேன். அப்படியா? கூப்பிட்டு உடம்பு முடியாது, கூப்பிட்டு அலைய முடியாதுல்ல. சரி இப்போ என்ன பண்ணணும்? அண்ணா அட்மிஷன் பண்ணணும். அட்மிஷன் போடுறியா? நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறேன். அட்மிஷன் போடுறதுக்கு டோக்கன் போடணியா? ஆமா இல்ல, ஈஸ்வரன் சார் வேற வெளியே போயிருப்பாரு. அண்ணே, நம்ம ஈஸ்வரனுக்கு அப்புறம் யார் டியூட்டிக்கு வருவா? நம்ம மகேஷ் சாரு. அவரெல்லாம் டான் வந்துருவாரு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு. சரிண்ணே சரி. ஆனா அவர் யாருண்ணே? அவர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். மெடிக்கல் ஸ்டூடெண்டா? இன்னும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கேனே. நீங்க வேலை பாக்குறியோ? இல்லப்பா, நானும் உன்ன மாதிரி பேஷண்டா தான் வந்து டெய்லி வந்துட்டு போய் எல்லாரும் பழக்கமாய் போயிட்டாங்க. உனக்கு இன்னைக்கு காலையில இருந்து 10வது ஆளா உனக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். பேசாம நான் இது ஒரு பிசினஸா பண்ணலாமா? யோசிக்க வேண்டியதான். சரி இதெல்லாம் இருக்கட்டும். நீ ட்ரீட்மெண்ட் பார்த்தியா என்ன? அதை தவிர எல்லாமே பார்த்துட்டப்பா. சரி டைம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல டிஃபன் சூப்பரா போடுவாங்க. வா சாப்பிட்டு. எப்படிண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள நடக்கிறதா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? பார்த்தா வெளியே நடக்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆஸ்பத்திரி சுற்றி 5 கிலோமீட்டர் இருக்கு. ஐநோ அதெல்லாம் விடு. வா சாப்பிட வரையா என்ன? சரி வாங்க போலாம். அப்போ மச்சான் அண்ணா ஐது தானே முக்கியம். என்ன மச்சான் டிசீஸ் வெளியே போறியா? ஏன்டா ஒரு வாரம் உள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அப்பெல்லாம் உனக்கு தெரியல, இப்பதான் தெரியுதா? ஏன் யாரும் சொல்லலையா? சிங்கரா சொன்னா நர்ஸெல்லாம் எதுவும் சரியில்லைன்னு சொன்னாங்களா? அதனால வரலாம் சார், ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலான்ட்டு. ஏன்டா டேய், சரி இவ்வளவு தூரத்து வரையா கை ஆட்டிட்டு வந்த? பல இது வாங்கிட்டு இல்லையா? எது பார்க்காத மச்சான், அப்படியே சின்ன வயசுல இருந்து பழகி இருக்கும். உனக்கு கொடுக்குறது நான் சாப்பிட்றதும், எனக்கு கொடுக்குறது நானே சாப்பிட்றதும் வாங்கிட்டு இல்ல தானே? ஆமாண்டா. வாடா. தன்னானே 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 நானே. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கா? அந்த பிள்ளைக்குடா. ஒரு வாரமா அதை ட்ரை பண்ணிட்டு ஒரு நம்பர் கூட கேட்டேன், ஊசி போட்டு விட்டுருச்சு. டாக்டர் சொல்லுப்பா. உடம்புலாம் புதிய டாக்டர். கொதிக்குதா? ஏன் சுடுதண்ணி குடிச்சியா? இல்ல டாக்டர், காய்ச்சலா? அப்படி காலையில் மதியம் நைட்டு 3 நாள் சரியே. டாக்டர் ஒண்ணுதான் டாக்டர் இருக்கு. 3 நாள் எப்படி சாப்பிடுப்பா? சரி டாக்டர் கழுத்துல தான் வச்சு பார்ப்பாங்களே. காய்ச்சல் இல்ல, சாப்பிட்டீங்கன்னா சரியாயிருப்போம். சரி டாக்டர் ஊசியாச்சு. ஊசி இது சாப்பிட சரியா வேணும், ஊசி கொடுக்கலாம். சரி பார்த்து நாளைக்கு வரும் டாக்டர். டாக்டர் சொல்லுப்பா. இன்னும் உடம்பு சரியால டாக்டர். சரியா இல்லையா? ஊசி போட்டுடலாமா? ஊசியா? எனக்கு சின்ன வயசுல இருந்து ஊசினா பயம் டாக்டர். வலிக்காம நான் போடுறேன் பாரு. சரி டாக்டர். என்ன டாக்டர் தான் தண்ணி இருக்கு? பாக்கதாப்பா இப்படி இருக்கும். முன்னாடி பாரு இத்தனை இருக்கா, அது மட்டும் தான் உள்ள இறங்கும். டாக்டர் மாட்டு ஊசி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திரும்ப டாக்டர் அப்புறம் என்ன? நல்லா சவுண்டா. டாக்டர் அவ்வளவுதான். சரி இந்தா போய் மெடிக்கல்ல வாங்கிக்கோ. டாக்டர் ஒண்ணுமே புரியல டாக்டர். அவனுக்கு புரியும் போப்பா. எனக்கு பேஷண்ட் தான் முக்கியம். ஆமா பேசணுட்டாங்க. என்னப்பா ரொம்ப வலிக்குது. உடம்பு ரொம்ப வலிக்குதா? காய்ச்சல் நினைக்கிறேன். காய்ச்சல் நினைக்காதப்பா, காய்ச்சல் தான். இரு
கழுத்துல லெஃப்ட் சைடு மட்டும் அரிக்குதா? லெஃப்ட் சைடு அரிக்குதா? அரிக்குதா? அரிக்கும். அரிக்குமா? அப்புறம் அரிக்குதா? அரிக்குதா? அரிக்குது. இது தொத்து நோய்ப்பா. பன்னி தொத்து நோய். ஆமாமா. கொஞ்சம் லெஃப்ட் சைடு கையில மட்டும் அரிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல டாக்டர். அரிக்கும்பா. இது சரி. அப்புறம் காய்ச்சல் இருக்கு. சளி இருக்கு. இரும்பு இருக்கா? இருக்கு. ஆமா இருக்கு. லெஃப்ட் சைடு கை மட்டும் வலிக்குதா? இல்ல டாக்டர், அப்படிலாம் ஒண்ணு இல்ல. வலிக்கும்பா. சரி, ஒரு ஊசி போட்டுக்கோங்க. ஒரு ஊசி போட்டு 4 ஊசி எழுதியிருக்கேன். 4 ஊசியா? ஆமாங்க. இது தொத்து நோய், பன்னி தொத்து நோய். அப்புறம் சரி. இது போய் அங்க கொடுங்க. இருங்க டக்குன்னு போக கூடாது. மூச்சு எடுத்துருங்க. என்னது இது இம்மா பெருசாக இருக்கு? மூச்சு எடுத்துருங்க. ஐயோ இருப்பா, உனக்கு வீசிங் ப்ராப்ளமும் இருக்குப்பா. டாக்டர் இருங்க. வீசிங்ல எனக்கு இல்ல டாக்டர். இருங்க. அதுக்கு ஒரு 80, இதுக்கு ஒரு 90, மொத்தம் 25,000 ரூபாய் கட்டிடுங்க. போய் வாங்கிட்டு டக்குன்னு போங்க. வாங்க 25,000? ஆமாங்க. இருங்க கை பாருங்க. போங்க போயிட்டு டக்குன்னு வாங்க. இது இன்னி பார்க்கணும். போங்க. இன்னியும் பார்க்கணுமா? பன்னி தொத்து நோய் இருக்கு. போங்க டக்குன்னு போங்க. நெக்ஸ்ட் அனுப்புங்க. என்ன ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உசர காப்புற டாக்டரே இப்படி பண்ணா எப்படியா? ஃபீஸை மட்டும் அவ்வளோ வாங்குறாங்க, ஆனால் பேஷண்ட்டை மதிக்கிறத கூட இல்லை. என்ன பண்ண? அப்படியா? அங்கே ஒரு திருட கத்தியோட வரான். ஓடாதீங்க வா. திருடன் சொன்னதுக்கே ஓடுறியே. டாக்டர்ஸ்லாம் அப்படி இல்லை. திருடன், கொலைகாரன், ரேபிஸ்ட்னு பாரபட்சம் பார்க்காம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணாமா? இது போதாதுன்னு அதுக்கு எக்ஸாம், இதுக்கு எக்ஸாம், நீட்டுக்கு எக்ஸாம்னு இத்தனை எக்ஸாம் பண்ணி தான் அவங்க டாக்டர் ஆகுறாங்க. அப்போ அவங்க சைடுக்கு நியாயத்தையும் நம்ம கேட்கணும்ல. ஆமாம். இப்போ கூட ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்லாம் சொல்ல கிடையாது. அவங்க எமர்ஜென்சியாக இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா சொல்கிறாங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னான்ட்டுலாம் பார்க்காம அவங்க சைடு என்ன நியாயம் இருக்குன்னு பார்க்கணும். ஆமாம். டாக்டர் சைடு கொஞ்சம் நம்ம நிற்கணும். ம், நிற்கலாம்.